நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டுக்காதீங்க, அதெல்லாம் கணக்கெடுக்காதீங்க அப்படின்னு. நான் உண்மைக்குமே அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. நிறைய கமாண்டுகளை பிளாக் பண்ணி விட்டுடுறது. ஆனாலும் சில நேரங்களில் சில விடயங்களை சொல்லித்தான் ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நான் நிறைய தடவை இன்றைக்கு இல்லை, நேற்றுல ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு தூசி காற்று அடித்தாலும் சரி, ஒரு மழை பெஞ்சாலும் சரி, யுத்தம் நடக்கும்போதும் சரி, எல்லா நேரத்துலையும் என்னால் முடிஞ்சது பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க, என்னால் முடிஞ்ச அவேர்னஸை நான் தொடர்ந்துமே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரியும். இப்போ சிலர் இப்போ நான் ரீசெண்டாக கூட பார்த்தேன், சரியா, தூசி காற்று அடிக்கிற அந்த நேரத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டதுக்கு சில கமெண்டுகள் வந்து, என்னடா காற்று அடித்தாலும் வீடியோ போடுற, காற்று அடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதா, அதை நீ சொல்லணுமா அப்படின்ற மாதிரி. அடுத்த சிலர் அந்த மாதிரியெல்லாம் நடக்காது, ஏன் போய் சொல்கிற, இந்த காற்றுல எது பறந்து வரும். உண்மையிலேயே நான் கமெண்டெல்லாம் டிலீட் பண்ணிடுறது, சிலரை ஹைட் பண்ணிடுறது. சேனலுக்கே இதுக்கு பிறகு அவங்க எல்லையிலையும் வராது, சேனல் பக்கமே அவங்களுக்கு தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு அவங்கள கேன்சல் பண்ணி அனுப்பிடுறது, பிளாக் பண்ணி. இந்த பாருங்க உறவுகளே, நான் இன்னைக்கு காலையில் நியூஸ்லேயும் சொல்லியிருந்தேன் அபுதாபியில் மழை பெய்யுதுன்னு, அதே மாதிரி சவுதி அரேபியாவிலும் சில இடங்களில் மழை பெய்யுதுன்னு. இப்போ ஒரு வீடியோ காட்சி ஒன்று பாருங்கள். வண்டி வந்துக்கிட்டு இருக்கா, வண்டி போயிட்டு இருக்குது, சரியா, அந்த பக்கம் இருந்து பாருங்கள், பறந்து வருது ஒரு தகர துண்டு மாதிரி ஒன்று, சரியா, தகரம் ஒன்று பறந்து வருது. வந்து அடுத்த செகண்டில் இருக்கிற இந்த இடத்துல நான் இதை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு தகரம் ஒன்று அப்படியோ பறந்து வருது, சரியா, ஒரு தகரம் ஒன்று அப்படியே இந்த இடத்துல இருந்தால் பறந்து வருது பாருங்கள். காற்றுக்கு வந்தது என்ன ஆயிடுச்சு, அடுத்த செகண்ட் வண்டியோட கண்ணாடி அப்படியோ தொலைச்சி ஓட்ட போட்டுடுச்சு. இந்த இடத்துல அப்படியோ கண்ணாடி ஓட்ட போட்டுடுச்சு. வந்தது என்ன, ஒரு இரும்பு தகரம் மாதிரி ஒன்று வந்துச்சு, சரியா. இந்த காற்று அடிக்கும்போது இந்த பாருங்க, சரியா, இந்த இடத்துல பாருங்க, இந்த வருது, இந்த பறந்து வருதா, சும்மா பறந்து வருது பாருங்க. காற்றுக்கு பறந்து வந்தது சரியாக கண்ணாடியில் ஆட்டி இந்த இடம் அப்படியோ தூள் ஆகிடுச்சு, ஓட்ட விழுந்துருச்சு கண்ணாடியில். அப்போது நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறேன் பாருங்க. வந்த வரத்தில் ஒரு வேகமாக வந்த வரத்தில் ஒரே அடி, கண்ணாடியே தூள் ஆகிடுச்சு. பறந்து வந்து ஒரே அடி அப்படியோ பறந்து வருது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருந்தால் பறந்து வருது பார்த்தீங்களா, இந்த வருது ஒரே அடி, இது பாருங்கள் கண்ணாடி தூள். இப்போது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பறந்து வந்துச்சுன்னா பாருங்கள், கண்ணாடி அப்படி ஓட்டையாக இருக்குது பாருங்கள், கண்ணாடி அப்படியே சிலும்பலோடு அப்படியே ஓட்டையாகி போயிருக்குது. இதே ஒரு மனுஷன் தலையிலேயோ அல்லது கண்ணாடியை உடைக்குதுன்னா ஒரு மனிதன் தலையிலேயோ அல்லது உடம்புலையோ பட்டால் என்ன ஆகும். ஏன்னா என்னை பொறுத்த வரையில் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு பண்ணுறது எல்லாம் அனைவரையும் பாதுகாக்கணும், யாருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறது, கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி எனக்கு தெரியும் யாராவது ஒருத்தருக்கு சரி நான் சொல்கிற இந்த தகவல் பிரயோஜனமாக இருக்கும் நம்பி தான் இவ்வளோ காலமாக வீடியோ போட்டுக்கிட்டுருக்கிறேன். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். அதுக்கு மேலே எக்கேடோ கெட்டு போங்கன்னு விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் மூடிட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதையும் விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வழியில் போக தானே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம், போராடி பார்ப்போமே. 4 பேருக்கு நல்லது தானே செய்கிறேன், கெட்டது செய்யலையே. போராடி பார்க்குறேன், அதுக்கு பிறகு கடையிழுத்து மூட வேண்டியது தான். இந்த வீடியோக்கள் கொஞ்சம் போடுற கடைசியில் பாருங்கள். இன்றைக்கி செம்ம வெதர் மோசமாக இருக்குது. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அபுதாபி மற்றும் சவுதி அரேபியாவின் சில பகுதிகளிலையும் குவைத்திலையும் அதிகூடிய மழைப்பதிவு விரைவில் சில நாட்களில் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கவனமாக இருக்குது.